நம்ம இன்னைக்கு சமபந்தியில் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகா பொடி, இது சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை மேரினேட் பண்ணலாம். இதில் தயிரும் எலுமிச்சை பழமும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணுறோம், அதனால நம்ம சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும். ஓகே, இது மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு பிரியாணினா நிறைய எண்ணெய் தேவைப்படும். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 6 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராத்தி மொக்கு, அப்புறம் ஒரு ஜாவித்ரி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் 3 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போதான் அதோட பச்சை வாடெல்லாம் பிரியாணியில் வராமல் இருக்கும். அடுத்தது நான் 1 கட்டு புதினா எடுத்திருக்கேன் இன்னைக்கு பிரியாணிக்கு. அதில் 3/4 புதினா போட்டுட்டு மீதி கொஞ்சம் அப்புறமா போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ புதினா சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். அது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமையே இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடும், அதுலேயே சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். சிக்கன் சேர்த்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பாருங்க, சிக்கன்லேருந்தே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கிரேவி மாதிரி ஆயிருக்கு. இப்போ நான் மீதமுள்ள புதினா இலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் பாதி வெந்ததும் நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு
4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 7 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரிசியை முன்னாடியே கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இப்போ அரிசியில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சிடுங்க. தண்ணி நல்லா இப்படி கொதிச்சதும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததும் மெதுவா கிளறிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அரிசி ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணிய தம்ல வைக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த அளவு நம்மளுக்கு அரிசி குக் ஆனதும் நம்ம பிரியாணியை தம்ல வைக்கலாம். தம்ல வைக்கிறதுக்கு நம்ம ஒரு தோசைக்கல்ல அடுப்புல வச்சுக்கணும். இப்போ இந்த தோசைக்கல்லு மேல நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 20 மினிட்ஸ் பிரியாணியை தம்ல போட போறோம். ஒரு தட்டு வச்சு பிரியாணியை மூடிக்கலாம். ஸ்டீம் எதுவும் வெளியில வராம இருக்கிறதுக்கு மேல நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி மேல வைக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல பிரியாணி 20 மினிட்ஸ் தம்ல வச்சிருக்கோம். 20 மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் திறக்க போறேன். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்க, நம்ம மூடும் போது எப்படி இருந்தது. இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்து பொல பொலன்னு இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்து கிளறணும் பிரியாணியா, இல்லைன்னா அரிசி உடைஞ்சிடும். பாருங்க, நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பரா அரிசியெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம பொல பொலன்னு சூப்பரா சாதமும் வெந்திருக்கு, நம்மளோட சிக்கனும் வெந்திருக்கு. பிரியாணி தம்ல இருக்கும் போதே வீடெல்லாம் அப்படி ஒரு வாசனை வந்துருச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.